மியூசிக் வேறு ஒருத்தர் பண்ணுவாங்க, அரேஞ்ச்மெண்ட் இன்னொருத்தர் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் கண்டக்ட் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஆர்டிஸ்ட் பாட வரும்போது மியூசிக் டைரக்டர் இல்லாமல் கூட பாட்டு நடக்குது, அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியாவில் சினிமா இசை கலைஞர்களில் 3-4 பேர் தான் இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு இசை கலைஞர். எல்லாம் அவரே தான். டெம்போ முதல் கொண்டு ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல என்ன டோன் வரணும், வயலன்ஸ் வாசிச்சா பவுவிங் எப்படி இருக்கணும், தபலா வாசிச்சா சாண்டா எப்படி இருக்கணும், அது மட்டுமே இல்லை. இன்னொரு ஒரு நான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு புரிஞ்ச ஒரு அழகான விஷயம் என்னன்னா, அவர் பாட்டில் வந்து எனி இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு 2 பார் நோட்டு வாசிச்சாச்சுன்னா அந்த டோன் வேறு எந்த கம்போசர் கிட்டும் வராது. அது கேட்டு பார்த்தா உடனடியாக இது இளையராஜா இசை அப்படின்னு சொல்ல முடியும். அது அப்படிப்பட்ட ஒரு தனித்துவம் வெரி ரேர்லி யூ கெட். ஒரு சி ராமச்சந்திரா, ஒரு எஸ்டி பர்மன், அப்படிப்பட்ட ஒரு இசை ஞானி என்றார். அர்த்தமே நியாயமா இருக்கு. ராஜா மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, மாலையிட போகும் இந்த நாளும் இந்த நாடு. மாங்குயிலே பூங்குயிலே, அது அப்படியே பாட்டு. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, மாலையிட போகும் இந்த நாளும் கோரு. ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரை தான் அந்த பின்னீர் பாட்டு. ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் தாமரைதான் பெற்றோம், ராஜசுகம் ராஜசுகம் தேடி வர தூதுவிடும், ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணம். அதுக்குதான் நான் கண்கொள்ளா காட்சி இது. நன்றி பிரியா ஹேமேஷ். அப்ப நான் சொல்ல மறந்துட்டேன். திரு எஸ்பிபி அவர்களுக்கும் நன்றி.